ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மண்டின்னு சொல்லலாங்க, வெண்டைக்காய் புளிக்காயின்னு சொல்லலாம், வெண்டைக்காய் புளிக்கறின்னு சொல்லலாம். 3 விதமாக இதுக்கு பேருங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்லியானதுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வெண்டைக்காய் மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காங்க ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இது வாங்கி ஒரு 3 நாள் ஆச்சுங்க. நல்லா வாடினதுக்கப்புறம் தான் பண்ணணும், அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. இதை ஒரு காட்டன் துணியில் நல்லா துடைச்சிட்டு தாங்க கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட்டோன்னா வளவலன்னு இருக்கும். கட் பண்ணுறப்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணுறப்ப தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாங்க ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2ஆக கீறி வச்சுருக்கேன் ஒரு மிளகாயை. தக்காளி ஒரு 2 பழங்க, நல்லா சிவந்த பழமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் மண்டி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நமக்கு புளிங்க ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேங்க. ஏன்னா தக்காளி நம்ம 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய சைஸாக. அதனால் புளி ஒரு குட்டி சைஸாக எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கிடலாம். ஜீரகங்க 1 ஸ்பூன் அளவு நம்ம ஜீரகம் எடுத்துக்கிடலாங்க. இந்த ஜீரகம்லாம் போட்டு பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கடுகுளுந்துங்க 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்து எடுத்துக்கிடலாம். நல்லெண்ணெய் 4 ஸ்பூனு. நல்லெண்ணெய் தாங்க அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இது அரிசி கழுவின தண்ணி. அதில் நான் அரிசி கழுவின தண்ணி எல்லாமே குழம்புகளுக்கு யூஸ் பண்ணுவேங்க அதிகமாக. இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிடலாங்க. மிச்சம் 2 ஸ்பூன் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வெண்டைக்காய் இதில் சேர்த்திக்கிடலாங்க. வெண்டைக்காயை சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது பொன்னிறமாக வரணுங்க, அந்தளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கணும். வெண்டைக்காய் அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க, ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுங்க. நல்லா மோசன் போகும்பாக அடிக்கடி நம்ம எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெண்டைக்காய் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஞாபக சக்தியாக இருக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வணங்கி வரட்டுங்க. நல்லா வணங்கி வருது பாருங்கள். நல்லா கலர் மாறி வரணும், நல்லா கோல்டன் கலர் மாதிரி வரணும். இப்படி நல்லா நம்ம வணக்கி பண்ணுறப்ப, நல்லெண்ணெய் ஊற்றி வணக்கி பண்ணுறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாருக்காக இருக்கட்டும், பொரியலுக்காக இருக்கட்டும், மோர் குழம்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வணக்கி போடுறப்ப நமக்கு வளவளப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காயை கழுவிட்டு மட்டும் கட் பண்ணக்கூடாதுங்க. துணியால் நல்லா காட்டன் துணி எடுத்து துடைச்சிட்டு தான் கட் பண்ணி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்துட்டுருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டத்தில் மாற்றிக்கிடலாங்க. நமக்கு ஒரு தட்டத்தில் மாற்றி விட்டுறலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. ஸ்டவ்வில் வச்சு அந்த மிச்சம் இருந்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்திக்கிட்டோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ கடுகுளுந்து நம்ம சேர்த்திக்கிடலாம். கடுகுளுந்து சேர்த்திக்கிட்டோம். நல்லா செவந்து வரட்டும், பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலையை சேர்த்திக்கிட்டோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்திக்கிடலாம். இது ஒரு கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வணக்கி கொடுக்கணுங்க. அதாவது செவந்து வரணும்ல, கண்ணாடி பத அளவுக்கு வந்தால் போதும் நமக்கு. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்தி பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு. இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை இதில் நம்ம சேர்த்திக்கிடலாம். பச்சை மிளகாயை சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறோங்க. நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு.
நல்லா கலந்து கொடுத்துருவோம். இந்த காரமாக இருக்குங்க, ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்திக்கிட்டோம். தக்காளியும் நல்லா வணக்கி கொடுத்துக்கணும். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி இந்த புளிப்பு காரமெல்லாம் சேர்ந்து வர்றப்போ நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறலாங்க. இந்த தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். நம்ம காயும் சேர்த்திக்கிறப்புறம் காயிலே உப்பு பிடிச்சி வரணும், அதுக்காக நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். இப்போ காயை சேர்த்திக்கிட்டோங்க. காயை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த காயில் கொஞ்சம் உப்பு பிடிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்படி கலந்து கொடுக்குறப்ப அந்த காயிலையும் உப்பு சேர்ந்து வந்துடும், அதுக்காகத்தான். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை சேர்த்திக்கிறலாம். இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்திட்டோம், அதனால் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா கிரேவி பதம் வந்த பிறகு உப்பை செக் பண்ணிவிட்டு சேர்த்திக்கிறலாங்க. இப்போ ரசம் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்படி நம்ம தண்ணி ஒரு 1/2 லிட்டரு சேர்த்தோம்னா தான் இந்த வெண்டைக்காய் நமக்கு வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜீரகத்தை சேர்த்திக்கிறோம். ஜீரகம் தாளிக்கிறப்ப சேர்க்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சேர்த்திக்கிறணும், அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறலாம். கொஞ்சம் கேப் விட்டு மூடி விடலாம், ஏன்னா சில டைம் சின்ன கடாயாக இருக்கிறதுனால பொங்கி வந்துடும், அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணியாட்டம் இருக்கும், ஆனால் வெந்து வர்றப்போ நம்ம கிரேவி பதமாக கரெக்டாக வரும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வருது. மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க. மூடி போட்டு நம்ம மூடி விட்டுறலாம். நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுருக்குது. அந்த புளிக்கரைசல் எல்லாம் நல்லா ஒரு வாசனையாக ஜம்முன்னு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். கொஞ்சம் கிரேவி பதம் வரணும், வெண்டைக்காயும் நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம வாடை வச்சுருக்கிறதுனால வெண்டைக்காய் வேக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா அந்த தண்ணியெலாம் அந்த புளிக்கரைசல்லாம் நல்லா வற்றி வருது பாருங்கள். நல்லா சூப்பராக ஒரு வாசனையாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், நார்மலாகவே வெறும் சாதத்துக்குமே வெறும் சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டோம். நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்தால் போதுமானதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வெண்டைக்காய் புளி மண்டி, வெண்டைக்காய் புளிக்காய், வெண்டைக்காய் புளிக்கறின்னு சொல்லலாம். வெறும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். நம்ம கூழெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் இது தொட்டுட்டு குடித்தோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான வெண்டைக்காய் புளி மண்டி, வெண்டைக்காய் புளிக்காய், வெண்டைக்காய் புளிக்கறி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3 பேருமே ஒரே இதுதாங்க. சூப்பரான வெண்டைக்காய் புளிக்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக. இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.